ஸோ 1 2 3 4 5 6 அதாவது லாஸ்ட் வந்து மட்டும் உங்களுக்கு எல் டைப் வரும். பாக்கி எல்லாமே 3 அடி 3 அடியாக நம்ம ரேக் வச்சுருக்கோம். எல்லா பாக்ஸ் ஐட்டம்ஸும் இதுலேயே நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஒர்க் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஆக்சுவலாக. தேங்க்யூ சார். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்திருக்கு. ஓகே. பட் அவுட்புட் பார்க்கும்போது நான் அதை விட கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. தேங்க்யூ. ஸோ நான் வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன் ஆக்சுவலி. உங்களோட எல்லாமே அந்த ஒர்க் எல்லாமே பார்த்தேன். ஷோரூம் செட்டப்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தேன். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஏஎஸ்எம் இன்டீரியர்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் கணபதியில் வந்து ஒரு மொபைல் கடைக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு ஷோரூம் செட்டப்பில் பண்ணி கேட்டிருந்தாங்க, அதுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கணபதியில் தான், கணபதி மெயின்லேயே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கடை சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 34 இருக்குது. அதில் வந்து நம்ம 10க்கு 24 வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம். பின்னாடி வந்து அப்படியே 10 அடி ரூம் மாதிரி விட்டுட்டோம். என்ன கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட்டு தான். நல்லாவே வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. என்னென்ன பண்ணியிருக்கோம் எல்லாமே சொல்லிடுறேன். ஃப்ரண்ட்டில் அவங்க வந்து கிளாஸ் போடுவாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம டிஸ்பிளே எதுவுமே பண்ணலை, அவங்க கிளாஸ் போடுறதுனால அப்படியே விட்டுட்டோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இங்கே வந்து ஒரு 4 அடி கேஷ் பாக்ஸ் போட்டிருக்கோம். ஒயிட்டில் வந்து டிசைன் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூவிலையும் ஒயிட் வந்து மைன்யூட்டாக கொடுத்துருக்கோம். இந்த கேஷ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ட்ரா வந்துடும். 2 ட்ராவ், அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு கீபோர்டும் அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம். ஆஸ் யூஸ்வல் எல்லா கடைகளுக்கும் போட்டு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே வந்து சிஸ்டம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃப் உள்ளே வரக்கான ஒரு டோர், 2 அடியில் ஒரு டோர் போட்டிருக்கோம். கேஷ் பாக்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடிக்கு சீட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து அவங்க சாமி படம் ஸ்க்ரூ மட்டும் பண்ணி கேட்டாங்க, அதில் மாட்டிக்கிறேன்ட்டாங்க. அதனால் சாமி பாக்ஸ் பண்ணல, சாமி படம் மாட்டுற மாதிரி சீட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். சுவிட்ச் பாக்ஸில் இங்கேயே வந்துடும். ஒரு நீட்டாக ஒதுங்கிடுச்சு எல்லாமே. இந்த 4 அடி முடிஞ்ச உடனே டோட்டலாக ஒரு 20 அடிக்கு உங்களுக்கு ரேக் பண்ணியிருக்கோம். எல்லாமே 3 அடி 3 அடியாக பிரிச்சுருக்கோம். ஃப்ரேம் ரேக் போட்டு அதில் மேலே வந்து சீலிங் போட்டிருந்தாங்க. சீலிங் பேக் பண்ணி கொடுத்துருக்கோம். 1 அடி மேலே ஃபுல்லாக சீட் போட்டிருக்கோம். 3 அடி அப்புறம் 3 இன்ச்சு பார்டர், 3 அடி அப்புறம் 3 இன்ச்சு பார்டர், அந்த மாதிரி கான்செப்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்டர் வச்சு. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 12 mm திக்னஸில் ஐ பாலிஷ் பண்ணி நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் போர்டு தான் இந்த கடைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1 2 3 4 5 6 அதாவது லாஸ்ட் வந்து மட்டும் உங்களுக்கு எல் டைப் வரும். பாக்கி எல்லாமே 3 அடி 3 அடியாக நம்ம ரேக் வச்சுருக்கோம். எல்லா பாக்ஸ் ஐட்டம்ஸும் இதுலேயே நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். கீழே வந்து அவங்களுக்கு ஸ்டாக் ஏரியா வேணான்ட்டாங்க. இதில் ஸ்டாக் ஏரியா பண்ணலை. கீழே வந்து இனி வயரிங் வேலையெல்லாம் இருக்குது. சுவிட்ச் பாக்ஸு, அப்புறம் அவங்களுக்கு யூஸ் பண்ணுற சர்வீஸ் வர ஃபோனு பார்க்குறக்காக சார்ஜ் போட்டு இதெல்லாம் வந்து அவங்க கீழே கொண்டு வந்துடுவாங்க. இப்படி பண்ணதே அவங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. ஒரு ஷோரூம் லுக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே இப்படி பண்ணியிருக்கோம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 அடிக்கு அப்புறம் ஒரு 4 அடி வந்து உங்களுக்கு செகண்ட்ஸ் மொபைல் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ட்ராலி ஷோகேஸ் இதில் வந்து மொபைல்ஸ் அடுக்கி வச்சு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி செகண்ட்ஸ் மொபைல் இதில் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 2 5 அடி வந்து உங்களுக்கு கவுண்டர் போட்டிருக்கோம். இதில் வந்து ப்ரெஸ் மொபைல்ஸு, பூம் செட்டு அதெல்லாம் மேலேயே டிஸ்பிளே பண்ணுற மாதிரி மேலே மட்டும் இது போட்டு கீழே எல்லாமே டிசைன் கொடுத்துருக்கோம். டிசைன் வந்து ஒயிட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூவில் பண்ணியிருக்கோம். இதுலேயுமே நம்ம வந்து டாப் பார்த்தீங்கன்னா 12 mm திக்னஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6 mm கிளாஸ் போட்டிருக்கோம். ஸோ நல்ல குவாலிட்டியான பொருள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும். குவாலிட்டி வைஸும் நம்ம பட்ஜெட்டுக்கும் அவ்வளோ சூப்பராக நல்ல பட்ஜெட்டில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. ஸோ இந்த 3 கவுண்டர் முடிஞ்சதும் இங்கே வந்து ஒரு 6 அடி இதில் வந்து ஒரு சர்வீஸ் டேபிள் போட்டிருக்கோம். சர்வீஸ் டேபிள் வந்து சென்டரில் 2 ட்ராவும் 2 கீபோர்ட், 2 பேர் உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி நீட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து சர்வீஸ் கவுண்டருக்கு வரக்கான ஒரு டோர் நம்ம போட்டிருக்கோம். இங்கே வந்து 4 அண்ணா வந்து உங்களுக்கு 3 அடி சொன்னோன்னா இதில் வந்து ஒரு 3க்கு 4 வேறு மாதிரி ஒரு எல் போட்டிருக்கோம். இங்கே ஒரு 4 அடி வந்து ஒரு பார்ட் போட்டிருக்கோம். இதுவுமே ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணுற மாதிரி தான். இங்கே மட்டும் ஊக்ஸ் போட்டிருக்கோம். பவுச்சஸ்லாம் மாட்டிருக்கா, இங்கே மட்டும் ஊக்ஸ் போட்டிருக்கோம். சர்வீஸ் கவுண்டருக்கு பின்னாடி வர்றது மட்டும் நம்ம ரூம் இது பார்த்தீங்கன்னா அப்படியே இதோட முடிஞ்சதுன்னு நினைப்பீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு 10 அடி ரூம் அப்படியே இருக்குது. அது வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் சீலிங் போட்டிருக்காங்க, அதனால் இது வரையும் பேக் பண்ணி கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்கோம். இதுக்கு மட்டும் கீழ்பாட்டு வந்து நம்ம ஸ்டாக் ஏரியாவை போட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ஸ்டாக் வச்சுக்கலாம், மேலே வந்து டிஸ்பிளேக்கு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஐட்டம், அந்த மாதிரி கான்செப்டில் தான் நம்ம பண்ணியிருக்கோம்.
ஸோ இது ஒரு 8 அடிக்கும் இது ஒரு 2 அடிக்கும் போட்டிருக்கோம். டோட்டல் 10 அடி டோரோட சேர்த்தி. பின்னாடி வந்து 10 அடி இன்னுமே ரூம் இருக்குது. அவங்க ஃப்யூச்சரில் வேணால் சர்வீஸ்க்கு பெரிய ரூமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எல்லாமே நாங்கள் நீட்டாக வந்து பிளான் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஏரியா ஃபுல்லாமே சொல்லிட்டேன். ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் ரேக்ஸ் போடல, ஏன்னா 10 அடி தான் அகலம் இருக்குங்கிறனால இங்கே ரேக்ஸ் போட்டோம்னா கஸ்டமர் நிற்கிற ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும். அதனால் இங்கே ஃபுல்லாக சீட் ப்ளேஸ் பண்ணிட்டோம். இதில் மேலே எல்லாமே அவங்க பிராண்டிங் பண்ணுறதுக்காக ஒரு அடி தனியாக ஃப்ரேம் போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாமே சீட் அடிச்சு கொடுத்துருக்கோம் மேலே எல்லாமே. இங்கேயும் வந்து கீழேருந்து மேலே வரையுமே உங்களுக்கு 104 இன்ச்சு வருது. டோட்டலாகவே நம்ம ஷீட் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஒரு 100 ஹூக்ஸ் மாட்டி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஹூக்குலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 பவுச்சஸ் மேலே மாட்டலாம். ஹூக் எல்லாமே உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ எவ்வளோ ஸ்டாக்ஸ் வச்சுக்கலான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்ற இடமெல்லாம் அவங்க பிராண்டிங் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் மேலேயும் ஃபுல்லாகவே நம்ம சீட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ளூ ஒரு ஒயிட் ஒரு ப்ளூ ஒரு ஒயிட்டும் போட்டு கொடுத்துருக்கோம். டோட்டலாக பார்க்க ஒரு எங்கள்கிட்ட அவங்க அப்ரோச் பண்ணும்போதே வந்து ஒரு ஷோரூம் லுக்கில் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு ஷோரூம் லுக்கில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கைஸ் நீங்கள் கேட்குறது நீங்கள் எப்படி கேட்டாலும் நம்ம கஸ்டமைஸ்டாக உங்கள் புரிதலுக்கு ஏற்ப நம்ம சொல்லி சூப்பராக நம்ம உங்கள் மைண்ட் செட்டுக்கு செம்மையாக பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு தெரியலன்னா நம்மளும் ஐடியாஸ் கொடுத்து நம்மளும் அதை அப்ரோச் பண்ணுவோம். உங்களுக்கு ஓகேன்னா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கைஸ் இந்த கடையோட செட்டப். இதுதான் டோட்டலாக 10க்கு 24 நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு ஷோரூம் லுக்கில் இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு வேணுன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏஎஸ்எம் ட்ரேடர்ஸ் கோயம்புத்தூரில் நம்ம லொக்கேட்டாக இருக்கோம். இது லோக்கல் தான். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிகிட்டு இருக்கோம். பாண்டிச்சேரி சென்னை வரையும் பண்ணுறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம். கேரளா சைட் பண்ணுறோம். கண்டிப்பாக கூப்பிடுங்க, சூப்பராக பண்ணிடலாம். கஸ்டமர் ரிவ்யூ நான் பின்னாடி ஆட் பண்ணுறேன். கைஸ் இவர் தான் நம்ம கஸ்டமர் இவருக்கு தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கணபதியில் ஷாப் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. கேட்டலாம் உங்கள்கிட்ட நான் ஒர்க் எப்படி இருக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது? ஒர்க் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஆக்சுவலாக. தேங்க்யூ. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்திருக்கு. ஓகே. பட் அவுட்புட் பார்க்கும்போது நான் அதை விட கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. தேங்க்யூ. ஸோ நான் வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன் ஆக்சுவலி. உங்களோட எல்லாமே அந்த ஒர்க் எல்லாமே பார்த்தேன். ஷோரூம் செட்டப்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தம்போது எனக்கு நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ஓகே. சரி கூப்பிட்டு வந்துட்டு உங்ககிட்ட கொடுக்கலான்னு நான் பிளான் பண்ணேன். ஓகே. ஸோ கொடுத்தேன். ஸோ கொடுத்ததுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி. ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எப்படி? ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருந்துச்சுங்க. நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கா ஒர்க்கு உங்களுக்கு? கண்டிப்பாக நான் ஆக்சுவலியாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒரு சில சேஞ்சஸும் சொல்லியிருந்தேன். ஆமாம். பட் அதுவுமே நீங்கள் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தீங்க. பட் அதான் சொல்கிறேன், எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அவுட்புட் வந்து பெட்டராக கிடச்சிருக்கு. எனக்கு நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஸோ நானும் வந்து ரெஃபர் பண்ணுறேன். கண்டிப்பாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார் கடை ஷாப் ஓப்பன் பண்ணாலும் நம்மளை ரெஃபர் கண்டிப்பாக ரெஃபர். நீங்களே இன்னொரு ஷாப் ஓப்பன் பண்ணால் நம்மளை கூப்பிடுங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ. அது வந்து ஃபியூச்சர் பிளான் இருக்குது. அதை நம்ம அந்த டைம் வரும்போது கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுறோம். நம்ம வந்து லோக்கல்னா நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம். நம்ம நம்பி ஆர்டர் கொடுக்கலாமாங்கிறது மட்டும் சொல்லுங்கள். தாராளமாக வந்துட்டு நம்பி ஆர்டர் கொடுங்க. சில டைம் வந்து பிஸியாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் யாரும் வந்து பயந்துக்க வேண்டாம், ஒரி பண்ணிக்க வேண்டாம். கண்டிப்பாக உங்களோட வேலை வந்துட்டு டைமிங் நடக்கும். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்யூ. ஸோ கைஸ் அவர் பேசுறது தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்காருன்னு. இதே மாதிரி உங்கள் ஷாப் சாட்டிஸ்ஃபைடாக முடிக்கணும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏஎஸ்எம் ட்ரேடர்ஸ் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் லொக்கேட்டாக இருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து கால் பண்ணுங்கள்.